வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு காஃபி ரெசிபி. இது வந்துட்டு ஒரு கொரியன் காஃபி. இந்த காஃபியோட பேர் வந்துட்டு டால்கோனா காஃபி. உங்களுக்கு ஜென்டில்மேன் படத்தோட டிக்கிலோனா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த டால்கோனா வந்துட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு காஃபி. நெட்ல, யூடியூப்ல, இன்ஸ்டால எல்லா பக்கமே இந்த டால்கோனா காஃபி தான் இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. இதை வந்து ஃப்ராதி காஃபி, மேஜிக் காஃபி, குவாரண்டைன் காஃபி அப்படின்னு நிறைய பேர்ல சொல்றாங்க இந்த காஃபியை. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காஃபி ரெசிபி. குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கேப்புச்சினோவும் இதுவும் அண்ணன் தம்பி மாதிரி கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். கேப்புச்சினோ வந்துட்டு ஹாட் காஃபி, டால்கோனா வந்துட்டு கோல்ட் காஃபி. அவ்வளவுதான் வித்தியாசம். இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. இந்த சூப்பரான டால்கோனா காஃபி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான டால்கோனா காஃபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் நான். நீங்க எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணா எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நெஸ்காஃபே எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு சுகர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி, இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ, 1:1:1 அந்த மாதிரி கணக்கு. காஃபி பவுடர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர், அதே அளவுக்கு தண்ணி வெதுவெதுப்பா இருக்கணும். இப்போ இந்த தண்ணியும் இதில் விட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க்ல வந்துட்டு நீங்க வந்து விஸ்க் பண்ணலாம். இல்லைன்னா உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதுல பண்ணீங்கன்னா வித்தின் 1 மினிட் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபோம் ரெடி ஆயிடும். இல்லைன்னா இந்த மாதிரி இன்னொன்று ஹேண்ட்ல பிளெண்ட் பண்றது இருக்குல்ல, இந்த டைப்ல இருந்தாலும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் ஃபாஸ்டா ஆகும். விஸ்க்ல வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நீங்க பீட் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க டிவி பார்த்துட்டே நீங்க பீட் பண்ணலாம். அப்பனா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். இப்போ இன்னைக்கு நான் வந்துட்டு இதுல பீட் பண்ண போறேன். இப்போ நம்ம இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் பக்கமா நான் வந்துட்டு இதுல பீட் பண்ணிருப்பேன். இங்க பாருங்க, இப்பயே கொஞ்சம் கிரீமியான ஒரு டெக்ஸ்சர் வந்துருக்குது. லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதே மாதிரி இன்னொரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு இதுல பீட் பண்ணிக்க போறோம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் பக்கமா நான் வந்துட்டு பீட் பண்ண. இதுல நல்லா வந்துட்டு கலர் மாறிங்க பாருங்க, ஃபோமியா ஆயிடுச்சு பாருங்க. மாதிரி நல்லா ஃபோமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துட்டு காஃபி வந்துடும். பாருங்க எவ்வளவு ஃபோமியா இருக்குது பாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல ரெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபோமை வந்துட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நீங்க எவ்வளவு நாள் வேணா யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்க கேப்புச்சினோ தயாரிக்கிறதுக்கும் கூட யூஸ் பண்ணலாம். கேப்புச்சினோக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, கேப்புச்சினோ வந்து ஹாட்டா குடிப்போம், இது வந்துட்டு நம்ம கோல்டா குடிப்போம். ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஸ்ட்ரைட்டாவே அதுல மிக்ஸ் பண்ணுவோம். இதுல வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபோம் வச்சு நம்ம டாப் பண்ண போறோம் காஃபியை. இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த டிசைன்ஸும் இல்லாத கிளாஸா எடுத்துக்கோங்க. அதுல வந்து பாக்குறதுக்கு அழகா தெரியும். என்கிட்ட அந்த மாதிரி பிளெயின் கிளாஸ் இல்லை, அதனால நான் இந்த கிளாஸ்ல நான் இப்போ வந்து டால்கோனா காஃபி செய்ய போறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும், அதனால நான் ஐஸ் கியூப்ஸ் போடுறேன். இது கூடவே காய்ச்சின பால், நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ண பால். இதை வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இதுல விட்டுக்கலாம். பாருங்க நான் எந்த அளவுக்கு விட்டுருக்கேன்னு, இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். இதுல உங்களுக்கு வந்துட்டு நல்ல இனிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பால்ல கூட நீங்க வந்துட்டு சுகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவா அவங்க மிக்ஸ் பண்றது இல்ல, அந்த ஃபோம்ல மிக்ஸ் பண்ற சர்க்கரை தான். உங்களுக்கு நல்லா இனிப்பா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து இதுல வந்துட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டேங்க பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடுச்சு நம்மளோட இந்த காஃபி ஃபோம். இப்போ இந்த காஃபி ஃபோமை நம்ம இதுக்கு மேல போட போறோம். பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால இந்த காஃபி ஃபோம் வந்து மேலேயே மிதக்கும். இதுக்கு மேல நான் லைட்டா கோகோ பவுடர் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்றேன். இது ஆப்ஷனல், இது தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ நம்மளோட டால்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இதை வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சுக்கலாம். நம்மளோட சூப்பரான டால்கோனா காஃபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.